41-year-old cardiologist died due to cardiac arrest. ஒரு ஆள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயங்கி விழுறாருன்னா என்ன பண்ணுவீங்க? முக்கால்வாசி நேரம் நம்ம ஊர் மக்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. தண்ணி தெளித்து கன்னத்தை தட்டி கொடுக்கறதுன்னு எதை பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகுமோ அதை தான் பண்ணுவாங்க. நம்பர் 1, சத்தமாக பேரை சொல்லி நெஞ்சிலையோ ஷோல்டர்லையோ தட்டி கொடுத்து எழுப்பி விட பார்க்கணும். சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை, மூச்சும் இல்லைன்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி தான். நம்பர் 2, அடுத்த செகண்ட் வேஸ்ட் பண்ணாமல் ஆம்புலன்ஸுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். நம்பர் 3, இம்மீடியட்டாக சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். கை பாதத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்று இன்டர்லாக் பண்ணி வச்சு பேஷண்ட்டோட சென்டர் ஆஃப் செஸ்ட்டில் 2 நிப்பிள்ஸுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் எல்போஸை லாக் பண்ணிக்கணும். எல்போஸில் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. உங்கள் அப்பர் பாடி வெயிட்டை வச்சு நல்லா 2 இன்ச் அமுங்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். 5லேருந்து 6 சென்டிமீட்டர் டெப்த்தில் ப்ரெஸ் பண்ணாதான் ஹார்ட்டுக்கு ஸ்டிமுலேஷன் போகும். இதை ஒரு நிமிஷத்துக்கு 100லேருந்து 120 தடவை பண்ணணும். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நம்பர் 4, இப்போ நிறைய மால்ஸு, ஏர்போர்ட்ஸு, மூவி தேட்டர்ஸ்லாம் ஏஇடி, ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர்னு இப்போ எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே போதும். WHO மற்றும் ICMR கைட்லைன்ஸ் படி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் சிபிஆர் கொடுக்கணும்லாம் இல்லை. எல்லா மக்களுக்குமே இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி விழுந்துட்டா என்ன பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்க வீட்டுக்கு திருப்பி உயிரோட போகிறதுக்கு நீங்கள் கூட ஒரு காரணமாகலாம். இது ஒரு அவேர்னஸ் ரீல். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.